அதற்கான கதவுகள் இன்னும் ஓபன்ல தான் இருக்கா இல்ல புதிய கட்சிகள் எதிர்பார்க்கலாமா இல்ல அவ்வளவுதானா சார்? அண்ணன் இன்னைக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ அதனுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட. இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு நீங்க 3 சீட்டை உயர்த்தி கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கே நீங்க சீட்டை கொடுக்க மாட்டீங்க, நாங்க ஏத்துக்க மாட்டோம், கிளம்பியாச்சு. அண்ணன் வைகோ அவர்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு சிரிக்கிறார் வைகோ அண்ணன். 4 தொகுதிகள் அப்படிங்கிறாரு. இது எப்படி இருந்த வைகோ அண்ணன் எப்படி ஆயிட்டார்? எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எத்தனை தொகுதியில் நின்றவர், தமிழ்நாட்டு அரசியலே மாற்ற வேண்டும் நினைத்தவரை எனக்கு சீட்டையெல்லாம் குறைச்சு அந்த நாளிலையும் அடுத்து சொல்றார் 3 உதயசூரியன் சின்னம், 1 எங்கள் சின்னம். எனக்கு வைகோ ஐயாவை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொங்கு கட்சி இந்த பகுதியில் நிற்கக்கூடியவங்க 3 கம்பீரமா 3 சீட்னு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களையும் 2 சீட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த கூட்டணியிலிருந்து தலைவர்கள் வெளியே வருவதை நான் பார்க்கிறேன். ஏன்னா திருமாவளவன் அண்ணன் இன்னைக்கு என்னை பொறுத்தவரை திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா இவங்க கொடுக்குற ஒரு 6 சீட்டுக்கோ 7 சீட்டுக்கோ அவர் ஏத்துக்க போறது கிடையவே கிடையாது. ஆனால் திருமாவளவன் அண்ணன் கண்டிப்பா அசமாதானத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் அசமாதானத்தில் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுங்க. வெளியே வந்து வேற கூட்டணிக்கு போறாங்களா தனியா நிக்கிறாங்களான்னு தெரியாது. ஸோ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியே இன்னைக்கு இந்தியா போஸ்ட் மேனே பயத்தில் இருக்கான். ஆனால் போனோம்னா நமக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்களாட்டுக்கு அந்த பக்கமே நான் போக மாட்டேன். ஸோ யார் வந்தாலும் கூட பிடிச்சி 1 சீட்டு 2 சீட்டுன்னு கொடுத்து அவர்களோடு இத்தனை காலமா பயணம் பண்ணவங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டுன்னு குறைக்கும் பொழுது எந்த விதத்துல நியாயம்னு தலைவர்கள் கேட்கிறாங்க. அதனால கூட்டணியில் மாற்றம் வருமானு கேட்டீங்க, வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவுடைய கூட்டணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், உள்ள இருக்கக்கூடிய சலசலப்பை பார்க்கிறோம். தேர்தல் எப்பொழுதுமே நெருங்கும் பொழுது ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் எப்பவுமே தமிழக அரசியல் இருக்கும். தமிழக அரசியல்ல எல்லா முறையும் தேர்தல் ஜஸ்ட் டிக்ளேர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் இருக்கும். இந்த டைம் என்ன ட்விஸ்ட்னு பொறுத்திருந்து பார்த்து